Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து phyllotaxy பார்க்க போறோம். Phyllotaxy அப்படிங்கிறது இலை அடுக்கமைவு அப்படினு சொல்லுவோம். The mode of arrangement of leaves on the stem is known as the phyllotaxy. Phylon அப்படிங்கிறது leaf, taxis அப்படிங்கிறது arrangement. ஒரு plant இருக்கு, அதுல stem இருக்கும். Stemல என்ன இருக்கும் அப்படினு கேட்டா leaf வந்து present ஆயிருக்கும். Leaf எங்க இருக்கும்? Nodeல இருந்து தான் present ஆயிருக்கும். ஓகேவா? இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் என்ன சொல்றோம் அப்படினு கேட்டாக்க phyllotaxy, இலை அடுக்கமைவு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? அதாவது இந்த phyllotaxyயோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படினு கேட்டா லீஃப் எல்லாம் வந்து ஸ்டெம்ல வந்து நெருக்கமா அப்படியே அமையும் பாத்தீங்களா? அத வந்து தடுத்து என்ன பண்ணும் அப்படினா லீஃப் எல்லாம் வந்து சன்லைட் படுற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றது தான் யாரோட வேலை? phyllotaxyயோட வேலை. சோ சன்லைட் வந்து லீஃப்ல பட்டாதான் என்ன பண்ணும்? போட்டோசிந்தசைஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷனை பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். சோ லீஃப் வந்து என்ன பண்ணும் அப்படினு கேட்டா அதாவது நெருக்கமா இல்லாம தனித்தனியா அரேஞ்ச்மெண்ட் பண்றது யாரோட வேலை? phyllotaxyயோட வேலை. The four main types phyllotaxy are alternate, opposite, ternate and hold அப்படினு 4 types இருக்கு. First one alternate phyllotaxy. Alternate phyllotaxy அப்படிங்கிறது மாற்று இலை அடுக்கமைவு அப்படினு சொல்லுவோம். இப்போ ஒரு நோட் இருக்கு, ஒரு நோட்ல என்ன ஆகும் இந்த டைப்ல அப்படினு கேட்டா ஒரு நோட்ல ஒரு லீஃப் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நோட்ல என்ன பண்ணும் அப்படினு கேட்டாக்க இலைகள் வந்து மாறி மாறி ஆல்டர்னேட்டா அமைஞ்சிருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படினா ஒரு ஸ்பைரல் ஃபார்ம்ல இருக்கும், அதாவது சுழல் முறையில அமைஞ்சிருக்கும். நீள் போக்குல அதாவது நெடுக்கு வரிசையில இது அமைஞ்சிருக்கும். இதுக்கு இந்த லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படினா ஆர்த்தோஸ்டிகிஸ் அப்படின்னு இதுக்கு நேம் உண்டு. இது என்ன பண்றோம் அப்படினா 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து ஆல்டர்னேட் ஸ்பைரல், இன்னொன்னு ஆல்டர்னேட் டைஸ்டிகஸ் ஆர் பைஃபேரியஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. இப்போ alternate spiral அப்படினு கேட்டா in which the leaves are arranged alternatively in a spiral manner. இப்போ இதுல இருக்கக்கூடிய leaves எப்படி இருக்கும்? அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் அப்படினா alternate அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். அதாவது மாற்றிலை அமைப்பு முறையில வந்து அமைஞ்சிருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படினு கேட்டா ஸ்பைரல், அதாவது சுழல் அமைப்பு முறையில அமைஞ்சிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைபிஸ்கஸ் அண்ட் ஃபைகஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க alternate Distichus or bifarious அப்படிங்கிறது the leaves are organized alternatively in 2 rows on either side of the stem. ஸ்டெம்மோட ஒவ்வொரு பக்கத்துலயும் என்ன பண்ண அப்படினா 2 வரிசையில இந்த இலைகள் வந்து என்ன பண்ணிருக்கும் அப்படினா மாற்றிலை முறையில் அமைஞ்சிருக்கும், மாறி மாறி அமைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படினா மூணும் லாஞ்சிஃபோலியம், பாலியால்டியா, லாஞ்சிஃபோலியா அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆப்போசிட் phyllotaxyக்கு எதிரிலை அடுக்கமைவு அப்படின்னு சொல்லுவோம். இலைகள் அப்ப எப்படி இருக்கும் அப்படினா எதிரெதிரே இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம், அதுல நோடு இருக்கும். இப்போ 2 இலைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே அமைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் ஆப்போசிட் phyllotaxy அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்போசிட் phyllotaxy என்ன பண்ணிருக்கோம்? 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஒன்னு first one opposite superposed, next one is the opposite decussate அப்படினு 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். இப்போ ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் பாத்தீங்க அப்படினா இத ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு அப்படினு சொல்லுவோம். இப்போ கணுக்கல்ல இருக்கக்கூடிய இலைகள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரே போக்குல அமைஞ்சிருக்கும். That is 2 opposite leaves at a node lies exactly above those at the lower node. இப்போ ஒரு நோடு இருக்கு, நோட்ல என்ன இருக்கு? 2 எதிரெதிர் இலைகள் வந்து இருக்குது. அந்த எதிரெதிர் இலைகள் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே உள்ள நோட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த இலைகளுக்கு மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? ஒரு கணுவில் உள்ள 2 இலைகள் என்ன பண்ணும்? எதிரெதிர் இலைகளுக்கு கீழே உள்ள கணுவில் உள்ள இலைகளுக்கு நேர் மேலாக இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றோம்? ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா சீரியம் குவிஸ்குவாலிஸ் அப்படினா ரங்கூன் மல்லி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க ஆப்போசிட் decussate. In these types of phyllotaxy, one pair of leaves is placed at right angles to the next upper or lower pair of the leaves.
இப்ப நோட்ல இருக்கக்கூடிய இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்திருக்கும். இப்ப செங்குத்து அப்படின்னா குறுக்கு மறுக்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டைப் தான் இது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேலோட்ராபிஸ் அண்ட் ஆக்சிமம். ஆசிமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா துளசி இருக்கு பாத்தீங்களா, அதுதான். Next, ternate phyllotaxy. In this type, there are 3 leaves attached at each node. Example வந்து நீரியம். இப்ப ஒரு நோடு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நோட்ல என்ன ஒரு கணு இருந்துச்சுன்னா அந்த கணுவுல 3 இலைகள் வந்து அந்த கணுவுல போய் அட்டாச் ஆயிருக்கும். அதுதான் வந்து டர்னேட் ஃபைலோடாக்சி அப்படின்னு சொல்லுவோம். 3 இலைகள் வந்து அமைஞ்சிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, நீரியம். நீரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அரளி. நெக்ஸ்ட் ஹோல்ட் verticillate types of phyllotaxy. In this type of more than 3 leaves are present in a hole at each node forming a circle or hole. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்ல 3க்கு மேற்பட்ட இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கும். சர்க்கிள் ஃபார்ம்ங்கிறது என்ன, வட்ட வடிவமா அந்த இலைகள் வந்து அமைஞ்சிருக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா வெர்டிசிலேட் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிசிலேட் அப்படின்னாலே அந்த லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அப்படியே வட்ட வடிவமா அமைஞ்சு இருக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா அலமாண்டா, அது எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பாருங்க அல்டர்னேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், பாலியால்தியா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க மாற்றிலை அடுக்கமைவு. நெக்ஸ்ட் பாருங்க ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட். இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கொய்யா கொடுத்துருக்காங்க, கோவா கொய்யா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எதிரிலை அடுக்கமைவு. ஆப்போசிட் டீகசெட், அதை பாருங்க எதிரிலை அடுக்கமைவு குறுக்கு மறுக்கா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கேலோட்ராபிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்னேட்டுங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், மூவிலை அடுக்கமைவு. அது வந்து நீரியம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து ஹோல்டு, அதாவது வெர்டிசிலேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, வட்ட வடிவமா இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அலமாண்டா. நெக்ஸ்ட் லீஃப் மொசைக். லீஃப் மொசைக் leaves tend to fit in with one another and adjust themselves in such a way that they may secure the maximum amount of sunlight within minimum amount of overlapping. இப்ப ஒரு பிளான்ட் இருக்கு, பிளான்ட்ல என்ன இருக்கு, நோட்ல லீஃப் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இப்ப ஒரு இலை வந்து இன்னொரு இலைய வந்து அப்படியே தழுவாதவாறு இல்லைன்னா நிழலை வந்து ஏற்படுத்தாதவாறு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லீஃப் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கணும். ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னா அந்த லீஃபோட ஷேடோ நிழல் இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு லீஃப் மேல படக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு லீஃப் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆயிருந்தாதான் என்ன பண்ணும், சன்லைட் வந்து கிடைச்சி அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபும் வந்து ஒவ்வொரு லீஃப் மேல தழுவாதவாறு தானே அந்த லீஃப் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிக்கிடும். அதுதான் அதோட நேச்சரே. இப்ப the lower leaves have longer petioles and successive upper leaves possess shorter petioles. இப்ப கீழே இருக்கக்கூடிய இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட காம்பினையும் மேல் பகுதியில் அமைந்துள்ள இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீளம் குறைந்த காம்புகளையும் பெற்று இருக்கும். அப்பதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க அந்த சன்லைட் வந்து லீஃப்ல படும். அப்பதான் அந்த போட்டோசிந்தசைஸ் அப்படிங்கறத பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அகாலிஃபா கொடுத்திருக்காங்க பாருங்க. அகாலிஃபா அப்படிங்கிறது குப்பை மேனி. நெக்ஸ்ட் லீஃப் டைப்ஸ். இப்ப லீஃப் டைப்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க the patterns of division of a leaf into discrete components or segments is termed leaf types. இப்ப ஒவ்வொரு லீஃபும் பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு கூறுகள் இல்லைன்னா வெவ்வேறு பிரிவுகளை வந்து உள்ளடக்கி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா லீஃப் டைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கிளாஸ்ல ஃபைலோடாக்சி பார்த்தோம். அதுல 4 டைப்ஸ் இருக்கு பார்த்தோம். அதுல ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சி அண்ட் தென் ஆப்போசிட் ஃபைலோடாக்சி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க டர்னேட் ஃபைலோடாக்சி அண்ட் தென் ஹோல் ஃபைலோடாக்சி பார்த்தோம். அடுத்தது லீஃப் மொசைக் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.